எல்லாருக்கும் வணக்கங்க. நான் பேசுகிறது மகாராஜா பேசுகிறேங்க. இன்றைக்கி நான் என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிப்பது எப்படி என்று நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதை யாரெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் இந்த ஜாப்பை பண்ணலாம். அப்புறம் காலேஜ் போகிறவங்க கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், யாருனாலும் இந்த ஜாப்பை பார்ட் டைமாகவோ இல்லை ஃபுல் டைமாகவோ பண்ணலாம். அப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்க கூட இந்த ஜாப்பை, இந்த ஆன்லைன் ஜாப்பை பார்ட் டைமாக பண்ணலாம். அடிஷ்னலாக இன்கம் தேவைப்படுற யாருனாலும் இந்த ஜாப்பை நீங்கள் பார்ட் டைமாகவோ ஃபுல் டைமாக பண்ணலாங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி நீங்கள் ₹1 கூட கட்ட தேவையில்லைங்க. சரிங்களா? இதுக்காக நீங்கள் எங்கேயும் நீங்கள் அலைய வேண்டாம், வைக்க வேண்டாம். நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலை பார்த்துக்கிட்டேவும் நான் சொல்கிற இந்த பிஸ்னஸை நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. இதுக்காக நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம், வைக்க வேண்டாம். நீங்கள் என்ன ஜாப் பார்க்குறீங்களோ அந்த ஜாப்போடு சேர்த்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் நீங்கள் அடிஷ்னலாக பண்ணலாம். அதை பற்றி தான் நீங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையில் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் செலவழிங்க. இந்த 20 நிமிஷம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சில பேருக்கு டவுட் இருக்கும், அது எப்படி சார் மானகீனமாக ஒரு கம்பெனி நமக்கு பணம் போட்டு விடுவாங்கன்னு சொல்லி. அதை பற்றி தாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் நான் பேசுகிற இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இதனால் இந்த கம்பெனிக்கு என்ன வகையில் பெனிஃபிட் கிடைக்கி, ஸோ நமக்கு எந்த வகையில் பெனிஃபிட் போட்டு விடுதாங்கன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஆன்லைனில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாங்க. நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ இது என்ன சொல்கிறது, ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சு யாருனாலும் இது பண்ணலாங்க. இதுக்குன்னு சொல்லி படிப்பறிவு தேவையில்லை. இது கண்டிப்பாக இந்த டிகிரி முடிச்சிருந்தா தான் இந்த ஜாப் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சு யாருனாலும் ஜாப் அழகாக பண்ணலாங்க. அது பாய்ஸாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லைனா காலேஜ் போகிற கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், இல்லை லெக்சராக இருக்கட்டும், இல்லைனா ரிட்டையர் ஆனவங்க கூட இந்த ஜாப்பை பண்ணலாங்க. இந்த ஜாப் பண்ணுறதுக்காக சில பேர் நீங்கள் பயப்படவே வேண்டாம். நம்மளை எங்கேயும் போர்டு மீட்டிங் சொல்லி இந்த மாதிரி கூப்பிடுவாங்க வைப்பாங்கன்னு நினைக்கிங்களா? அப்படி யாருமே உங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க, கட்டாயப்படுத்த மாட்டாங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் சம்பாதிச்சா உங்களுக்கு பணம், இல்லைனா கிடையாதுங்க. சரிங்களா? நீங்கள் இதுக்காக நீங்கள் எங்கேயும் அலைய போதில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எப்படி மணி கிடைக்கும், என்ன பண்ணால் உங்களுக்கு நீங்கள் இன்கம் வாங்கலாம், எந்த வகையில் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும், அது பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பொறுமையாக வீடியோ கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. சில பேர் ஃபேக்கும்பாங்க. நான் ஃபேக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க. ஃபேக்குன்னா என்னன்னு தெரியுமாங்க? நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸோ ஏதோ ஒன்று பண்ணும்போது உங்கள்கிட்ட இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி 500 1000 அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி ஒரு சின்ன முதலீடு நம்மக்கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வாங்குகிற நிறுவனம் வேணால், சில நிறுவனம் வேணால் ஃபேக்காக இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த ஆன்லைன் பிஸ்னஸோடைய நேம், கம்பெனி பேரை பார்த்தீங்கன்னா சாம்காஸ்ட் டிஜிட்டல் இந்தியா ஆப். இந்த சாம்காஸ்ட் டிஜிட்டல் இந்தியா ஆப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸை பண்ணுற யார்கிட்ட இருந்து சாம்காஸ்ட் நிறுவனம் ₹1 கூட உங்கள்கிட்ட இருந்து முதலீடாக எதுவுமே வாங்கலைங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்து 500 1000 சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிறுவனம் ஃபேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாம்காஸ்ட் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருந்து ₹1 கூட வாங்கலைங்க. நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த சாம்காஸ்ட் பிஸ்னஸில் இது வரைக்கும் இந்தியாவில் 90 லட்சத்துக்கு மேலே இந்த ஆன்லைன் ஜாப்பில் ஜாயின் பண்ணி 90 லட்சம் பேருக்கு மேலே ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஜாபுக்குள்ளே வந்துட்டீங்களா, தயவு செய்து ஒரு 4-5 மாதம் நீங்கள் பொறுமையாக இருங்க. ஏன்னா நீங்கள் எடுத்தோன்னே சில பேர் இந்த ஜாப் புரியாமல் சில பேர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லைனா எடுத்தோன்னே இந்த ஜாப்பில் மாதம் 20,000 30,000 சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க, தயவு செய்து இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை அவசியங்க. எடுத்தோன்னே நம்ம மலையை பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு டீம் பெருசாகணுங்க. டீம் பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்கம் வந்துகிட்டே இருக்குங்க. டீம்னா என்னென்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி சாம்காஸ்ட்னு ஒரு ரெஃபர் ஐடி கொடுப்பாங்க. சரிங்களா? உங்கள் ரெஃபர் ஐடியை வச்சு எத்தனை பேர்னாலும் ஜாயின் பண்ணலாங்க. அதாவது உங்கள் ரெஃபர் ஐடியை வச்சு
ஒரே நாள்லேயே 500 பேர்னாலும் ஜாயின் பண்ணலாம், 5000 பேர் கூட ஜாயின் பண்ணலாம், 50,000 பேர் கூட ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள் ஐடியை வச்சு லைஃப் டைம் வரைக்கும் உங்கள் ஐடியை எத்தனை பேர்னாலும் நம்ம ஐடியை யூஸ் பண்ணி உள்ளே போய்கிட்டே இருக்க நமக்கு பணம் தாங்க. அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து எண்டே கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ இதில் வந்து அன்லிமிட்டட் இன்கம்ங்க. நீங்கள் வந்து சம்பாதிக்க உங்களுக்கு இன்கம் தாங்க. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு 7 லெவல் வரைக்கும் இன்கம் கிடைக்குங்க. 7 லெவல் வரைக்கும் நமக்கு இன்கம் கிடைக்கும். 7 லெவல்னால் என்னன்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து இதில் நீங்கள் வந்து சேம்காஸ் நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேம்காஸ் நிறுவனம் ஒரு ரெஃபர் ஐடி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அந்த ரெஃபர் ஐடியை வச்சு நீங்கள் யாரையாவது ஜாயின் பண்ண வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபுல்லாருமே ஃபஸ்ட் லெவலில் வருவாங்க. ஸோ நம்ம ஐடியை வச்சு யூஸ் பண்ணி எத்தனை பேர்னாலும் போகும் நமக்கு வந்து பெனிஃபிட் தான், நமக்கு இன்கம் தான். ஸோ அவங்க ஃபுல்லாக ஃபஸ்ட் லெவலில் வருவாங்க. சரிங்களா? இப்போ வந்து 7 லெவல் வரைக்கும் இன்கம் சொல்கிறல, அது என்ன அப்படின்னா நம்ம ஐடியை யூஸ் பண்ணாமே நமக்கு இன்கம் வருங்க. அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம உழைப்பு இல்லாமல் நமக்கு இன்கம் வருதுங்க 7 லெவல் வரைக்கும். அது என்னென்னு கேட்குறீங்களா? நம்ம ஐடி அடித்து ஒரு ஆள் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபஸ்ட் லெவலுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து அவர்கிட்டருந்து இன்னொரு ஆள் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் செகண்ட் லெவலுங்க. அந்த மாதிரி அவர்கிட்டருந்து இன்னொரு ஆள் போயிட்டாருன்னா தேர்ட் லெவலுங்க. இந்த மாதிரி நமக்கு 7 லெவல் வரைக்கும் நமக்கு இன்கம் வருதுங்க. சரிங்களா? நம்ம வந்து இதில் என்ன அப்படின்னா நான் அப்படியே உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 4-5 மாதம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இல்லை ஒரு 2000 பேர் 3000 பேர் டீம் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ்டு இன்கம் சொல்லி டெய்லி நமக்கு 300 400 நமக்கு டெய்லி நம்ம அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ நீங்களே பாருங்கள், நம்ம எந்த ஒரு முதலீடுமே இல்லாமல் 4-5 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு டெய்லி 400 500 நம்ம அக்கௌண்ட்டுக்கு டெய்லி வந்து விழுந்துக்கிட்டே இருக்குன்னா, நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க, இந்த பிஸ்னஸை யார் விரும்பி செய்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நல்ல வாய்ப்பு கொடுக்குங்க. சில பேர் உள்ளே வந்துட்டு சும்மா ஏனாதானு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது தக்கனா பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் இன்கம் கிடைக்குங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேங்க, சேம்காஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலைங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து இந்த தயவுசெய்து ஃபேக்குன்னு சொல்கிறவங்ககிட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த வந்து கம்பெனிக்கு எந்த வகையில் பெனிஃபிட் கிடைக்கி நமக்கு எந்த வகையில் பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு அப்போனா தான் புரியும். சரிங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். கொஞ்சம் தயவுசெய்து எல்லோரும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் 20 நிமிஷம் செலவழிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாங்க. இதுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த பிஸ்னஸை வந்து யாருனாலும் பண்ணலாங்க. வயசு லிமிட்டே கிடையாதுங்க. சரிங்களா? படிப்பறிவு தேவையில்லை, யாருனாலும் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். கொஞ்சம் தயவுசெய்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லி புரிய வைக்கிறேங்க. சரிங்களா? என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் மெதுவாக உங்களுக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி உங்களுக்கு நேரில் உட்காந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. சரிங்களா? இந்த நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா சேம்காஸ் டிஜிட்டல் இந்தியா ஆப்புங்க. இது வந்து இந்தியாவில் ஆரம்பித்தாங்க. இது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 2015 மே மாதம் நம்ம இந்தியாவில் ஆரம்பித்தாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த நிறுவனத்தில் 100 லட்சம் பேருக்கு மேலே ஜாயின் பண்ணி டெய்லி இன்கம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின மெத்தடாக நீங்கள் சொல்ல போகிறேன். தயவுசெய்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி செலவழிக்கிற இந்த நிமிஷம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? வாங்க இன்றைக்கி வீடியோ இன்றைக்கி நான் என்ன எதை பற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு எல்லாருமே நீங்கள் இந்த ஆப்ஸுடைய பேரை பார்த்தீங்கன்னா சேம்காஸ் டிஜிட்டல் இந்தியா ஆப். இந்த ஆப்ஸை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் சேம்காஸ் டிஜிட்டல் இந்தியா ஆப்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே அந்த ஆப்ஸ் உங்களுக்கு வரும். அந்த ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு சேம்காஸ் டிஜிட்டல் இந்தியா ஆப் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்ஸ் வரும். இந்த ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இதில் மஞ்சள் கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, சைன் அப் வித் சேம்காஸ். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்தீங்கன்னா ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண சொல்லும். உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக பண்ணிக்குவோங்க. இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே ஐஎஸ்எட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ரெஃபர் ஐடி கேட்குங்க. என்டர் ரெஃபர் ஸ்பான்சர் ஐடின்னு கேட்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பான்சர் ரெஃபர் ஐடின்னு கேட்குற இடத்துல நீங்கள் 16 95 31 56 இந்த நம்பர் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா மகாராஜாவான்னு கேட்கும்.
நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதான் என்னுடைய ரெஃபர் ஐடி 16 95 31 56. அப்படி கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபைக்கு மகாராஜாவான்னு கேட்கும். ஆமாம், வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிருங்க. உள்ளே போய் அசப்டான்னு கேட்கும். ஓகே, அசப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போனோடனையும் 7லேருந்து 9 ஆப்ஸ் வரைக்கும் இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள். அதாவது சில பேர்த்துக்கு 7 ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லும், சில பேர்த்துக்கு 8 ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லும், சில பேர்த்துக்கு 9 ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் இந்த கொடுத்துருக்க எல்லா 7 ஆப்ஸும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி சப்மிட் பண்ணணும். 7 ஆப்ஸும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி சாம்காஸ்ட் நிறுவனம் ரெஃபர் ஐடி கொடுத்துரும். நீங்கள் உள்ளே வந்து இந்த எல்லா ஆப்ஸும் நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் மட்டும் பண்ணால் போதும். இந்த அமேசான், இந்த கொடாக், இந்த மாதிரி 7 ஆப்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் மட்டும் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் சாம்காஸ்ட் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே ஒரு ஆப்ஸ் வரும், சரிங்களா? அந்த ஆப்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மஞ்சள் கலரில் சைனா வித் சாம்காஸ்ட்னு சொல்லி இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண சொல்லும். உங்களுடைய பயோடேட்டா, அதாவது நேமு, டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி, ஓகே, உங்களுடைய பாஸ்வேர்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து ஃபுல்லப் பண்ணிவிட்டு உங்களுடைய சிட்டி எல்லாத்தையுமே ஃபுல்லப் பண்ணிவிட்டு கடைசியில் ஐஎஸ்எட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து ரெஃபர் ஸ்பான்சர் ஐடின்னு கேட்கும். அதாவது அது என்ன அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறதுனால சாம்காஸ்ட் நிறுவனம் எனக்கு ஒரு ரெஃபர் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் அந்த ரெஃபர் ஐடியை நீங்கள் வந்து டைப் பண்ணணும். என்னுடைய ரெஃபர் ஐடி 16 95 31 56. அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மகாராஜாவான்னு கேட்கும். ஓகே, ஆமாம், கன்ஃபார்ம் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய் அசப்டான்னு கேட்கும். அசப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்குங்க, சரிங்களா? 7லேருந்து 9 ஆப்ஸ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. சில பேர்த்துக்கு 7 ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லும், சில பேர்த்துக்கு 8 இன்ஸ்டால் பண்ண சொல்லும். மேக்ஸிமம் 9க்கு மேலே யாருக்குமே வராதுங்க. 7லேருந்து 9 ஆப்ஸ் வரைக்கும் இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரி அந்த ஆப்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்குன்னு சொல்லி சாம்காஸ்ட் நிறுவனம் ரெஃபர் ஐடி கொடுப்பாங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களுடைய சாம்காஸ்டினுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் கம்பல்சரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி, அதாவது நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் அது ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிரும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி க்ரீன் கலரில் பச்சை கலர் டன்னுன்னு வரணும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது டன்னுன்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கீழே பாருங்கள், லெஃப்ட் சைடு கார்னரில் கீழே பாருங்கள், 1 more ஆப்ஸ் இன்ஸ்டால்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் எத்தனை ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கன்னு அவங்களே மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படின்னா நான் பாருங்கள், இது வரைக்கும் எத்தனை ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், 1 2 3 4 5 6 7 ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் 8 ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 1 + more ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி சொல்லி இந்த மாதிரி லெஃப்ட் சைடு கார்னரில் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி நான் இன்னொரு ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே டைமர் ஓடிக்கிட்டே இருக்கும், 20 நிமிஷம் டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்ன டைமர் அப்படின்னா, இந்த 7 ஆப்ஸை இந்த 7லேருந்து 9 ஆப்ஸை வந்து நம்ம வந்து 20 நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து 3G 4G யூஸ் பண்ணுறவங்க வந்து வேகமாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆனால் 2Gயை பொறுத்த வரைக்கும் அவங்களால 20 நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியாது. இந்த 7 ஆப்ஸும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து இந்த டைமர் ஓடுறது நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? டைமருக்கு நீங்கள் கணக்கே இல்லை, சரிங்களா? உங்களால் இந்த உங்கள் ரெஃபர் ஐடி கொடுத்து நீங்கள் உள்ளே வரீங்களா, இந்த 7 ஆப்ஸை நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இல்லை 1 ஹவருக்குள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், சரிங்களா? அதாவது நீங்கள் வந்து அதாவது அவங்க 20 நிமிஷம் போட்டிருப்பாங்க. எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக முடிக்கிறீங்களோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக முடிக்கிறீங்களோ, நீங்கள் யாரோடைய ரெஃபர் அடித்து நீங்கள் உள்ளே வரீங்களோ, நீங்கள் இந்த 7 ஆப்ஸ் வேகமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த நீங்கள் அடித்த ரெஃபர் ஐடி அவருக்கு வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும், இல்லைனா பாயிண்ட்ஸ் குறையாக கிடைக்கும். அவ்வளோதான், மற்றபடி ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அதனால் இந்த கீழே டைமர் ஓடுறதை நினச்சி நீங்கள் எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ எனக்கு 1 more ஆப்ஸ் இன்ஸ்டால்னு சொல்லுது. ஸோ அதனால் கம்பல்சரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 7லேருந்து 9 ஆப்ஸ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கீழே அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த ஆப்ஸ் படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க. நீங்கள் இந்த மாதிரி உள்ளே கொடுத்துருக்க ஆப்ஷன் நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் மட்டும் பண்ணால் போதும். இந்த 7லேருந்து 9 ஆப்ஷன் நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் மட்டும் பண்ணால் போதும். இந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு இன்ஸ்டால் மட்டும் பண்ணுங்கள் போதும்.
மேக்ஸிமம் 99% நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு இன்ஸ்டால் மட்டும் பண்ணால் போதுமா தான் கொடுத்துருப்பாங்க. எப்போயாவது சம்டைம் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதனால் அப்படி கேட்டால் மட்டும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும். மற்ற நேரம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரியாக இந்த 7லேருந்து 9 ஆப்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த மாதிரி பட்டனை கிளிக் பண்ணால் திரும்ப வந்து இன்ஸ்டால்னு கேட்கும். இப்படி இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்கள் லோட் ஆகுது, போய் நமக்கு இன்ஸ்டால் ஆகிரும். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோருக்கு போதுங்க. இப்படி போய் நான் இப்படி தான் நம்ம கொடுத்து இன்ஸ்டால் பண்ணணும் ஒவ்வொரு ஆப்ஷனையும். சரிங்களா? இந்த பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படி தாங்க இன்ஸ்டால் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் 7லேருந்து 9 ஆப்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி அந்த 20 நிமிஷம் டைமர் முடிஞ்சிட்டாலேவும் இந்த மாதிரி ஷார்ட்டுன்னு கேட்கும். இப்படி ஷார்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே சேம்காஸ்னுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதான் சேம்காஸ்னுடைய ஹோம் பேஜ். நீங்கள் இந்த மாதிரி ஹோம் பேஜ் முடித்தோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெஃபர் ஐடி உங்களுடைய, அதாவது நீங்கள் யாரோடைய ரெஃபர் ஐடி அடிச்சிங்களோ அவங்களுடைய ரெஃபர் ஐடியும் அவங்களுடைய ஃபோன் நம்பர் வரும். எதற்காக இப்படி வருது அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் புதுசாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு கால் பண்ணவா எப்படின்னு சொல்லி கேட்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சேம்காஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சேம்காஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஹோம் பேஜ் இப்படி தாங்க வரும். இதில் உங்களுடைய நேம் போட்ட நேமும் உங்களுக்குன்னு சொல்லி சேம்காஸ்னு ஒரு ரெஃபர் ஐடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ரொஃபைலில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் லெஃப்ட் சைடும், சேம்காஸ்னோட உங்களுக்குன்னு சொல்லி ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி ரைட் சைடும் இருக்குங்க. இந்த மாதிரி எல்லோ கலரில் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேம்காஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தங்க. பார்த்தீங்களா? அப்புறம் வந்து இப்போது நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேங்க. நீங்கள் வந்து என்னுடைய இந்த மாதிரி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு ரெஃபர் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு 7லேருந்து 9 ஆப்ஸ் வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணீங்க பார்த்தீங்களா? அந்த ஆப்ஸெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணால் தான் நமக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்காகத்தான் நம்ம அந்த ஆப்ஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் உள்ளே இன்ஸ்டால் பண்ண அந்த 7 ஆப்ஷன் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அந்த ஆப்ஷன் நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சா, நீங்கள் இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆன அடுத்த நிமிஷமே நீங்கள் உள்ளே இன்ஸ்டால் பண்ண 7 ஆப்ஷன் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சேம்காஸ் அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். சரிங்களா? உள்ளே இன்ஸ்டால் பண்ண 7 ஆப்ஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சேம்காஸ் நிறுவனத்துக்கு என்ன வகையில் நீங்கள் பெனிஃபிட் கிடைக்குன்னு சொல்லி சில பேருக்கு மானியம் எப்படி நமக்கு வந்து ஒரு நிறுவனம் வந்து நமக்கு பணம் போட்டுவிடுவாங்க உங்களுக்கு கேள்வி இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு 7 ஆப்ஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் சில ஆப்ஸுகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு 7 ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பண்ணும்போது 7 ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க, மற்றவங்க பண்ணும்போது அவங்களுக்கு சில ஆப்ஸ் கொஞ்சம் சில ஆப்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இந்த ஆப்ஸ் கம்பெனிக்காரங்கள்லாம் அவங்களோட ஆப்ஸை விளம்பரப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி சேம்காஸ் நிறுவனத்தை போய் கொடுக்குறாங்க. சேம்காஸ் நிறுவனக்காரங்க வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு டாஸ்க் வச்சு அவங்க ஆப்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா அந்த சேம்காஸ் நிறுவனத்துக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம டிவியே பார்க்குறோம். நம்ம டிவியில் வந்து நிறையா ப்ராடக்ட் விளம்பரப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம விளம்பரப்படுத்துகிற ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வாங்குறோம்னா நம்ம வாங்க மாட்டோம். ஆனால் நம்ம வாங்கினாலும் வாங்கட்டாலும் அந்த விளம்பரப்படுத்துறதுனால அந்த ப்ராடக்ட் கம்பெனிக்காரங்க டிவிக்காரங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு காசு கொடுத்தாகணும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம உள்ள சில 7 ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம் பார்த்தீங்களா? நம்ம இந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ரெஃபர் ஐடி வந்தப்போ இந்த ஹோம் பேஜ் வந்தப்போ நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் யூஸ் தாங்க. இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்த பிறகு நீங்கள் உள்ளே இன்ஸ்டால் பண்ண அந்த அமேசானாக கூட எந்த ஆப்ஷனும் சரி, நீங்கள் வேணும்னா மட்டும் வச்சுக்கோங்க, இல்லைனா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நீங்கள் வச்சுருக்காதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமே. நம்ம வந்து ஹோம் பேஜ் வந்துருச்சா நீங்கள் அடுத்த நிமிஷமே அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அப்புறம் இப்போ என்ன டாபிக் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு எப்படி ஒரு ப்ராடக்ட் விளம்பரப்படுத்தினாலும் இந்த டிவி நிறுவனத்துக்கு எப்படி வருமானம் கிடைக்கும், அதே மாதிரி தான் சேம்காஸ் நிறுவனத்துக்கு வருமானம் கிடைக்குது. நம்ம வந்து இந்த 7 ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண போய் அந்த 7 ஆப்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து சேம்காஸ் நிறுவனத்துக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக காசு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் பெனிஃபிட் எடுத்து நம்ம கொஞ்சம் பெனிஃபிட்டை போட்டு விடுதாங்க.
இப்போ வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன், ஹோம் பேஜ் வந்தோடனே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்கன்ட்டு. ஆனால் சில பேர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாமல் அமேசானு அது மூலம் ஏதாவது ப்ராடக்ட் ஏதாவது, அதாவது மொபைலோ அல்லது இப்போ ஏதாவது ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா, அமேசான் ஆப்ஸ் மூலம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அந்த அமேசான் ஆப்ஸ் கம்பெனிக்காரங்களுக்கு வந்து பெனிஃபிட் தானே. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பெனிஃபிட் வர அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் அந்த உள்ள இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் கம்பெனிக்காரங்க அவங்களுடைய ஆப்ஸை விளம்பரப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி சாம்காஸ்ட் நிறுவனத்தை கொடுக்குறாங்க. சாம்காஸ்ட் நிறுவனம் கொஞ்சம் லாபத்தை எடுத்துகிட்டு நமக்கு இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறது மூலம் நமக்கு வந்து இன்கம் கிடைக்குங்க. இதான் மெத்தடு. ஏன்னா சில பேர் வந்து மானியமாக ஒரு நிறுவனம் பணம் கொடுக்காது, இது ஃபேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னையும் உங்களுடைய ஹோம் பேஜில் சாம்காஸ்ட் நிறுவனம் ஆட்டோமேட்டிக்காக $1 போட்டு விட்ருப்பாங்க. ஒன்றுன்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. அது ஒன்றுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, $1 கிடையாது, $1. $1ங்கிறது அவங்க வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா $62 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து $62. இந்த மதிப்பு கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது. இந்த $62 கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டெய்லி நீங்கள் வந்து உங்களுடைய ரெஃபரட் வச்சு ஒரு ஆள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, உங்கள் ஐடி எடுத்து ஒரு ஆள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷம் உங்களுடைய ஹோம் பேஜை பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ஜாயினிங் எவ்வளோ, டோட்டல் எவ்வளோன்னு சொல்லி நமக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. உங்கள் ஐடி வச்சு ஒரு ஆள் ஜாயினிங் பண்ணி முடிச்சிட்டாரா அடுத்த செகண்டே நமக்கு ஹோம் பேஜில் அப்டேட் ஆகிருங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அவங்க சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு அவங்க அப்டேட்டாக வச்சுருக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து சில பேர் வந்து டவுட் இருக்கும், சார் நான் இன்ஸ்டால் பண்ணுற போதும் சரி சார், இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி, நான் பேங்க் டீட்டெயிலே கொடுக்கலையே, அப்புறம் எப்படி சார் நான் இதில் நான் சம்பாதிக்கிற பணத்தை எப்படி சார் பேங்க் வித்ட்ரா பண்ண முடியும்னு கேட்பீங்க. ஸோ அவங்களுக்காகத்தான் இப்போ சொல்ல போகிறேங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே சாம்காஸ்ட் நிறுவனம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக $1 நமக்கு போனஸாக கிஃப்டாக போட்டுட்ருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஓனம் $5 ஏர்ன் பண்ணணும். ஆக மொத்தம் $6 வந்தால் தான் நம்ம பேங்க் வித்ட்ரா பண்ண முடியும். $6 வரதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் வித்ட்ரா பண்ண முடியாது. சார் நான் $5 எப்படி சார் நீங்கள் இன்கம் ஆகும்னு நினைக்கிறீங்களா, அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க. டீட்டெயிலாக வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் இன்கம் வாங்கணும் வைக்கணும் எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோவில் பின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது இப்போ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு ரெஃபரடி கொடுத்துருப்பாங்க. உங்கள் ரெஃபரடியை நீங்கள் வந்து ஃபேஸ்புக் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் போஸ்ட் போடுங்க. அது மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாயினிங் வருவாங்க. ஸோ அப்படி ஜாயினிங் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு $1 கிடைக்கும். ஸோ அப்போ அப்படிங்கும்போது உங்களுக்கு $6 வந்துடும். $6 வந்த அப்புறம் நீங்கள் பேங்க் வித்ட்ரா பண்ணிக்கலாம். எப்படி பேங்க் வித்ட்ரா பண்ணிக்கலாம், இதான் நம்மளுடைய சாம்காஸ்ட் ஹோம் பேஜ். இப்போ வந்து பேங்க் வித்ட்ரா பண்ணுறத பற்றி சொல்ல போகிறேன். பாருங்கள், ஹோம் பேஜுக்கு மேலேயே பாருங்கள், இதான் ஹோம் பேஜ். லெஃப்ட் சைடு கார்னரில் 3 கோடு போட்ட மெனு பார் இருக்கா, அந்த டச் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கீழே வாங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ரெடீம் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரெடீம் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி உள்ளே போனீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்பாங்க, என்டர் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கேட்பாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் சாம்காஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு தான் நீங்கள் இதில் கொடுத்தணும். இதில் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் கேட்கும். அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நேம் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதாவது $6 வந்தால் அப்புறம் தான் நீங்கள் பேங்க் டீட்டெயில் கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி பேங்க் டீட்டெயில் கொடுக்க முடியாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. தயவுசெய்து அந்த பாஸ்வேர்டு ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுருக்க போய் ஞாபகமாக வச்சுருந்தா தான் நீங்கள் வந்து பேங்க் ப்ராசஸும் மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த பாஸ்வேர்டை பத்திரமா வச்சுக்கோங்க. இப்படி தாங்க நீங்கள் பேங்க் வித்ட்ரா பண்ணுற இதான் வித்ட்ரா பண்ணுற மெத்தடு. சில பேர் டவுட்டாக இருக்கும், சார் என்ன சார் டாலரிங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்களா. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க, உங்களுக்கு வந்து நீட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. டாலருங்க வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஐடி அடித்து ஒரு ஆள் போய் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்களா, உங்களுக்கு வந்து 150 பாயிண்ட்ஸ்லேருந்து 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஆளுக்கு கிடைக்கும். ஒரு ஆள் உங்களுடைய ரெஃபரடை அடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டார் அப்படின்னா உங்களுக்கு 150 பாயிண்ட்ஸ்லேருந்து 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு பாயிண்ட்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி 1000 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா $1 நமக்கு வந்து கிடச்சிரும். அதாவது 1000 பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு $1. 1000 பாயிண்ட்ஸ் வந்தால் $1. $1 ₹62. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆள் உங்கள் ஐடி அடித்து சப்மிட் பண்ணி ஒரு ரெஃபரட் அடித்து போய் கம்ப்ளீட் பண்ணிட்டார் அப்படின்னா உங்களுக்கு வந்து 175 பாயிண்ட்ஸ் கிடச்சிடும். மேக்ஸிமம் 175 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா, அதிகபட்சமாக 200 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடைக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஐடி அடித்து ஒரு ஆள் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஹோம் பேஜில் பார்த்தாலே தெரியும், ஜாயினிங் உடனே உங்களுக்கு அடுத்த செகண்டே உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். உங்கள் ஐடி அடித்து ஒரு ஆள் போயிட்டாரா உங்களுக்கு அடுத்த செகண்ட் அப்டேட் ஆயிரும். நீங்கள் ஹோம் பேஜ்லேயே பார்த்துக்கிடலாம்.
அப்புறம் வந்து இதில் வந்து சில பேர் வந்து சேம்காஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் சேம்காஸ்ட் பற்றின டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஹோம் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதான் ஹோம் பேஜ். அந்த லெஃப்ட் சைடு கார்னர்லேயே கிளிக் பண்ணுங்கள். அதிலே கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஹெல்ப் மெட்டீரியல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெல்ப் மெட்டீரியலுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா சேம்காஸ்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் சேம்காஸ்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஆடியோவாகவும் வீடியோவாகவும் பிடிஎஃப் ஃபைலாகவும் கொடுத்துருப்பாங்க. தமிழில், இங்கிலீஷில், தெலுங்கில், மலையாளத்தில், இப்படி ஆல் லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் சேம்காஸ்ட் பற்றின ஃபுல் டீட்டெயிலை நீங்கள் போய் ஹோம் பேஜ் மேலே இருக்க அந்த மெனு பாரில் போனீங்க அப்படின்னா ஹெல்ப் மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் சேம்காஸ்ட் பற்றின உதவி சேம்காஸ்ட் பற்றின டீட்டெயில் நீங்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து சேம்காஸ்ட்டில் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து சில பெண்கள் உள்ளே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் மிஸ்யூஸ் ஆகிருன்னு நினச்சி நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக ஆகாதுங்க. அதுக்கும் சில ஆப்ஷன் இருக்குங்க. இதான் உங்களுடைய மொபைல் நம்பர் யாருக்கும் நீங்கள் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை அன்யூசிபிள் பண்ணிடலாம். அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது உங்களுடைய இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்கள் ரெஃபர் ஐடி அடித்து ஒரு ஆள் உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரியும். நீங்கள் அவங்களுக்கும் உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் அன்யூசிபிள் பண்ணிக்கலாம். இப்போ அதை பற்றி சொல்ல போகிறேன். நம்ம இதான் பாருங்கள் ஹோம் பேஜ். ஹோம் பேஜுக்கு மேலே மெனு பார், அந்த 3 கோடு போட்ட மெனு பார் இருக்கிற லெஃப்ட் சைடு அதை டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா மை ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மை ப்ரொஃபைலில் போனீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்பாங்க. அதாவது நீங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து என்டர் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்களே உள்ளே கொடுத்துருப்ப பார்த்துங்க. நீங்கள் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது என்ன கொடுத்தீங்க, உங்களோட நேமு, இமெயில் ஐடி, இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுடைய சென்டர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோன் நம்பர் பாருங்கள் விசிபிள்னு இருக்கா. நீங்கள் கேஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பாருங்க ஃபோன் நம்பர் விசிபிள் டு அதர்ன்னு இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்குதா, அதை நீங்கள் வந்து இப்போ டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஃபோன் நம்பர் அன்யூசிபிள் ஆயிரும். உங்களுடைய ஃபோன் நம்பர் யாருக்கும் தெரியாதுங்க. இப்படி நீங்கள் வந்து டச் பண்ணி அன்யூசிபிள் மட்டும் போதாதுங்க. கீழே பாருங்கள் அப்டேட் ப்ரொஃபைல்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அந்த ஃபோன் நம்பர் அன்யூசிபிள் பண்ணிவிட்டு அந்த ஆரஞ்சு கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அன்யூசிபிள் பண்ணிவிட்டு கீழே அப்டேட் ப்ரொஃபைல்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து மை ப்ரொஃபைல் வந்து நீங்கள் எது சேஞ்ச் பண்ணாலும் சரி சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்துருங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணது அப்டேட் ஆயிரும். இப்படி தாங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் யாருக்கும் கேள்ஸ் யாருக்கு நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்படி வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் அன்யூசிபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேம்காஸ்டினுடைய வரப்பிரசாதம் என்னன்னு கேட்குறீங்களா. இதாங்க சேம்காஸ்டினுடைய இருக்கிறதே முக்கியமான பயன்ஸு. அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ரெஃபர் ஐடியை நீங்கள் ஃபேஸ்புக்கிலையும் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் போஸ்ட்டு போட்டிருப்பீங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய ரெஃபர் ஐடி அடித்து யாராவது உள்ளே போயிருப்பாங்க. ஸோ அப்படி உள்ளே போயிருக்கும்போது அவங்களோட டீட்டெயில் பார்க்கணுமா, அதாவது உங்களுடைய ரெஃபர் ஐடி அடித்து யாராவது உள்ளே போயிருக்காங்களா அவங்கள பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாங்க. அதுக்கான அழகான வாய்ப்பு நம்ம சேம்காஸ்ட் நிறுவனம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். உங்களுடைய ரெஃபர் ஐடி அடித்து யாராவது உள்ளே போயிருக்காங்களா அவங்கள பற்றி பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள் சேம்காஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கா, இது மேலேயே பாருங்கள் மெனு பார் ஹோம் பேஜுக்கு வந்துக்குவாங்க. மெனு பாரில் போனீங்க அப்படின்னா மை நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மை நெட்வொர்க்கில் போனீங்கன்னா அவங்களே நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆக்டிவ் பெண்டிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்டிவ்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ரெஃபர் ஐடி அடித்து ஒரு ஆள் உள்ளே போயிட்டாரா, அவருக்கு ரெஃபர் ஐடி அடித்து உள்ளே போயிட்டு அவர் கொடுத்துருக்க அந்த 7 ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அவர் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு அவருக்கு அந்த எல்லோ கலர் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார்னு அர்த்தம். அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார் அப்படின்னா உங்களுக்கு வந்து மணி கிரியேட் ஆயிரும். ஸோ அவர் வந்து ஆக்டிவில் வருவார். பாருங்கள் இப்படி ஒரு ஆள் உங்களுடைய ஐடி அடித்து போய் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்கன்னா அவங்க ஃபுல்லாக ஆக்டிவில் வந்துடுவாங்க. பெண்டிங் சொல்லி ஒரு பக்கத்துலேயே இருக்கும். அந்த பெண்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பெண்டிங்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய ரெஃபர் ஐடி அடித்து உள்ளே போயிருப்பாங்க. பட் அந்த 7 ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணாமல் கன்ஃபியூஸாக இருப்பாங்க. சில பேர் வந்து ரெஃபர் ஐடி அடித்து உள்ளே போயிருப்பாங்க, ஏடா இது 7 ஆப்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கன்ஃபியூஸில் இருப்பாங்க. ஸோ அப்படி கன்ஃபியூஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது அப்படி பெண்டிங்கில் இருக்கிறவங்க நேம் போட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பரும் மெனக்கின்னு இதில் கொடுத்து வச்சுருக்காங்க சேம்காஸ்ட் நிறுவனம். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபோன் நம்பர் மேலே 2 செகண்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே வந்து விசிபிள் ஆகும். கால் பண்ண போகிறீங்களா, சேவ் பண்ண போகிறீங்களா, இல்லை எஸ்எம்எஸ் பண்ண
போகிறீங்களான்னு. நான் இப்போ இது வந்து எதுக்கு இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி எஸ்எம்எஸ் பண்ணி சார் உங்களுக்கு நீங்கள் வந்து சேம் காசு இப்படி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷனா, உங்களுக்கு ஏதாவது குழப்பமா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சேம் காசு பற்றி நீங்கள் புரிய வச்சு அவங்க வந்து சில பேருக்கு வந்து இது வந்து 7 ஆப்ஷன் பற்றி அவங்க வந்து குழம்பி போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு புரிய வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் பண்ணியோ இல்லை கால் பண்ணி புரிய வச்சிங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அது அப்படி உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கணும். ஸோ அப்படி பெண்டிங்காக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி அவங்கள முடிக்க வைக்கலாம். அந்த ஆப்ஷனும் நமக்கு வந்து சேம் காசு ஆப்ஷனுக்குள்ளேயே நமக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த தான் ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ்லேயே பாருங்கள் அப்படின்னா டாஸ்க் போர்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். நீங்கள் டாஸ்க் போர்டை டச் பண்ணிங்கன்னா அதிலே வருங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு இப்போ வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இப்போ உங்களுக்கு 7 லெவல் வரைக்கும் இன்கம் கிடைக்கணும். அதை பாருங்கள், ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், இப்படி நமக்கு 7 லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டேவும் நம்ம ஐடி அடித்து யாராவது உள்ளே போய் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாமே ஃபஸ்ட் லெவலில் வருவாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து ஃபஸ்ட் லெவலில் இருந்து ஒரு ஆள் நம்மகிட்டேருந்து போனவங்க ஃபுல்லாமே ஃபஸ்ட் லெவலுங்க. அப்புறம் நம்மகிட்டேருந்து போனவங்க வந்து ஃபஸ்ட் லெவல், அவங்ககிட்டேருந்து வேறு யாராவது போயிட்டாங்க அப்படின்னா அவங்க செகண்ட் லெவல், அவங்ககிட்டேருந்து இன்னொரு ஆள் போயிட்டாங்கன்னா அவங்க தேர்ட் லெவல், அவங்ககிட்டேருந்து இன்னொரு ஆள் போயிட்டாங்கன்னா ஃபோர்த் லெவல். இந்த மாதிரி நமக்கு 7 லெவல் வரைக்கும் இன்கம் கிடைக்குங்க. அதாவது அந்த 7 லெவல் வரைக்கும் இன்கம்னா அதை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். இப்போ உங்கள் ஐடி அடித்து ஒரு ஆள் உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபஸ்ட் லெவல். அப்படி உங்கள் ஐடி அடித்து ஒரு ஆள் உள்ளே போய் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து 150 பாயிண்ட்ஸ்லேருந்து 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஆளுக்கு கிடைக்கும். அவங்க ஃபுல்லாக ஃபஸ்ட் லெவலில் வருவாங்க. சரிங்களா? நம்ம ஐடி அடித்து உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க ஃபஸ்ட் லெவலில் வருவாங்க. சரிங்களா? அவங்க வந்து அவங்களுக்கு மூலம் நமக்கு வந்து 175 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு கிடைக்கும். இப்போ செகண்ட் லெவலில் வேறு ஒன்றுங்க, நம்ம ஐடி அடித்து உள்ளே போயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஐடியா வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் போஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அது மூலம் வேறு யாராவது போய் அவங்க ஐடியை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கு செகண்ட் லெவலில் வருவாங்க. அவங்க முடித்தாலும் நமக்கு பெனிஃபிட் உண்டுங்க. அதாவது நமக்கு வந்து என்ன வகையில் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஐடி அடித்து ஒரு ஆள் சைட்டாக போய் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபஸ்ட் லெவல், அவங்க மூலம் நமக்கு 175 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நம்மகிட்டேருந்து போனவங்க ஃபஸ்ட் லெவல், அவங்ககிட்டேருந்து இன்னொரு ஆள் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க செகண்ட் லெவல், அவங்க மூலியமாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட 45 பாயிண்ட்ஸ் கிடைக்குங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் லெவலுக்கு நமக்கு 45 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி நம்மகிட்டேருந்து போனவங்க ஃபஸ்ட் லெவல், அவங்ககிட்டேருந்து இன்னொரு ஆள் போயிட்டாங்க அப்படின்னா செகண்ட் லெவல், அவங்க மூலம் நமக்கு 45 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ செகண்ட் லெவல்லேருந்து அவங்க யாராவது ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தேர்ட் லெவல், அவங்க மூலியமாக நமக்கு வந்து 40 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து 7 லெவல் வரைக்கும் இன்கம் கிடைக்குங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபோர்த் லெவல் நமக்கு 4வது லெவல் யாராவது ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து 30 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு 7 லெவல் வரைக்கும் நமக்கு இன்கம் கிடைக்குங்க. ஸோ நமக்கு வந்து இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தயவுசெய்து இந்த சேம் காசு ஆப்ஷனுக்குள்ளே யாராவது உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து எடுத்தோன்னையும் சில பேர் புரியாமல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுறாங்க. சில பேர் இதை பற்றி புரியாமல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுறாங்க. சில பேர் எடுத்தோன்னையுமே இதில் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் 20,000 30,000 சம்பாதிக்க முடியும். சில பேர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க ஒன்றே சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த சேம் காசு ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டீங்களா, நீங்கள் ஒரு 4 மாதம் 5 மாதம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி 7 லெவல் வரைக்கும் நமக்கு இன்கம் வரும். ஸோ அப்படி நம்ம 7 லெவல் வரைக்கும் வர்றவங்க அப்படின்னா நமக்கு டீம் மெம்பர்ஸ் தான். ஸோ அவங்க மூலம் நமக்கு நிறையா பேர் உருவாகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து 4-5 மாதம் மட்டும் இதில் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணாட்டாலும் நம்ம கீழே உள்ளவங்க ஒர்க் பண்ணாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ்டு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நமக்கு 7 லெவல் வரைக்கும் இன்கம் கிடைக்குங்க. அதனால் நான் வந்து இந்த சேம் காசு ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றே சொல்லிக்கிறேங்க, தயவுசெய்து இந்த பிஸ்னஸ்க்குள்ளே யாராவது உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 4-5 மாதம் பொறுமையாக இருங்க. ஏன்னா நமக்கு கீழே வந்து இப்படி 7 லெவல் வரைக்கும் நமக்கு இன்கம் வருது. ஸோ நமக்கு கீழே 2000 பேர் 3000 பேர் நமக்கு டீம் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டெய்லி ஃபிக்ஸ்டு இன்கம் சொல்லி நமக்கு $4 $5 வருங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 4-5 மாதம் நீங்கள் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். அடுத்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டெய்லி ஃபிக்ஸ்டு இன்கம் சொல்லி வந்துக்கிட்டே இருக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஹோம் பேஜ்லேயே பாருங்கள் டாஸ்க் போர்டை பற்றி சொல்லிட்டேன். அப்புறம் வந்து அப்ளைனர் வியூன்னு இருக்கும். அப்ளைனர் வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆள் ஐடியா அடிச்சுட்டு போயிருப்பீங்க பார்த்தீங்களா, அவர் வந்து லாஸ்ட்டில் இருப்பார். அவர் வேறு ஒரு ஐடியா அடிச்சிருப்பார், அவர் அதுக்கு மேலே இருப்பார். ஸோ அவர் ஒரு ஐடியா அடிச்சு போயிருப்பார், அவருக்கு மேலே இருப்பார். ஸோ இந்த மாதிரி நமக்கு நம்ம சொன்ன மாதிரி 7 லெவல் வரைக்கும் நமக்கு காமிக்குங்க. பாருங்கள், இதுலேயே நமக்கு வந்து நம்ம எப்படி ஒரு கம்பெனியில் போய் நம்ம வேலை செஞ்சால் நமக்கு எப்படி வந்து பொசிஷன் கொடுப்பாங்க. அதாவது நம்ம எப்படி இந்த ஜூனியரு, அப்புறம் வந்து மேனேஜர்,
மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர் இந்த மாதிரி நமக்கு எப்படி பொசிஷன் கொடுக்காங்களோ அதே மாதிரி சேம்காஸ்லேயும் நமக்கு வந்து பொசிஷன் கொடுக்குறாங்க. அதாவது இது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சாதாரண லெவல், சில்வர் லெவல், கோல்டு லெவல், டைமண்ட் லெவல், அப்புறம் வந்து கோல்டு டைமண்ட் லெவல், அப்புறம் அம்பாசிடர் லெவல், அப்புறம் சாம்பியன் லெவல் கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன லெவல்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆளையும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும், எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அதான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா சில்வர் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு $100 நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சில்வருங்கிற ரேங்க் கொடுக்குறாங்க. சில்வர்னு வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் $100 வாங்கிட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சில்வர் ரேங்க் கொடுத்துருந்தாங்க. சில்வர் ரேங்க் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எவ்ரி மந்த் $2 அவங்க நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குங்க. நமக்கு $2 ஆட்டோமேட்டிக்காக போனஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் கோல்டு அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேம்காஸ் நிறுவனம் மாதம் $6 நமக்கு போனஸாக நமக்கு வந்து கிஃப்டாக கொடுக்காங்க. இதே மாதிரி நீங்கள் டைமண்ட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு மாதம் $25 நமக்கு போனஸாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் கோல்டு டைமண்ட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு மாதம் நமக்கு வந்து $100 நமக்கு போனஸாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ராயல் அம்பாசிடர் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து சேம்காஸ் நிறுவனம் ஆட்டோமேட்டிக்காக மாதம் நமக்கு $1000 நமக்கு போனஸாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு கடைசி லெவல் நமக்கு சாம்பியன் சொல்லி ஒரு லெவல் இருக்குங்க. அந்த லெவல் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சேம்காஸ் நிறுவனம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மாதம் நமக்கு $5000 போனஸாக கொடுக்குறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து சாதாரணமாக ஒரு நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கணும்னா நமக்கு 10,000 வாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் சேம்காஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நம்ம ஒர்க் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சில்வர் லெவலு, கோல்டு லெவலு, டைமண்ட் லெவலு, கோல்டு டைமண்ட் லெவலு, ராயல் அம்பாசிடர், இந்த சாம்பியன்லாம் நீங்கள் பிடிச்சிடலாம். நான் எதுக்காக போய் சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லைங்க. $1000 நீங்கள் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் கோல்டு லெவலு, சில்வர் லெவலு, இந்த மாதிரி டைமண்ட் லெவலு, அம்பாசிடர் லெவலு, சாம்பியன் லெவலாக நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து வேலை பார்த்தாலும் பார்க்கட்டாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சேம்காஸ் நிறுவனம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி மந்த் இந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்கு பொசிஷனும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க போனஸை போட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள். மாதம் $5000 அவங்க போனஸாக போட்டாங்கன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு 3 லட்சத்துக்கு மேலே நமக்கு இன்கம் வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் நமக்கு எவ்ரி மந்த் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா இது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சேம்காஸ் நிறுவனத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இது வந்து லக்குங்க. இது வந்து கடல் மாதிரிங்க. இது இந்த நிறுவனம் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இது லிமிட்டே கிடையாதுங்க. இது வந்து இந்த பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் லிமிட்டே கிடையாதுங்க. இது போய்கிட்டே இருக்குங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பிஸ்னஸுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா யாரும் வெளியே போயிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இது நீங்கள் நம்ம ஒர்க்கே பண்ண போகிறது இல்லைங்க. ஜஸ்ட்டு நம்ம இது பற்றின போஸ்ட்டை நம்ம டெய்லி ஃபேஸ்புக் குரூப்லேயும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ அப்படி போட்டாலே நமக்கு இன்கம் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த மாதிரி ரேங்க் பொசிஷன் நம்ம அச்சீவ் பண்ணிட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி மந்த் நமக்கு ஃபிக்ஸ்டு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் நமக்கு சேம்காஸ் நிறுவனம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் சேம்காஸில் இருக்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன சார் நீங்கள் எதுக்கெடுத்தாலும் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் போஸ்ட்டு போடுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட்டு போடுங்கன்னு சொல்லுவீங்களே, அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து உங்களுக்கு சொல்லி சேம்காஸ் ஒரு ரெஃபர் ஐடி கொடுத்துருப்பாங்க. உங்கள் ரெஃபர் ஐடி நீங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் போஸ்ட்டு போட்டால் தான் நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும், ஜாயினிங் வருவாங்க. நம்ம ரெஃபர் ஐடி அடித்து ஒரு ஆள் உள்ளே போய் கம்ப்ளீட் பண்ணிட்டா நமக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ அந்த மெத்தடுக்காக தான் நம்ம ஃபேஸ்புக் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போஸ்ட்டு போடுறோம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து சில பேருக்கு ஃபேஸ்புக் குரூப்லேயே ஜாயின் பண்ண தெரியாது. ஸோ அப்படி அவங்களுக்காக நான் இப்போ எப்படி ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ண அப்புறம் எப்படி நம்ம வந்து சேம்காஸ் பற்றின போஸ்ட்டை போடுறதுன்னு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். கொஞ்சம் தயவுசெய்து வாட்ச் பண்ணுங்கள், நல்லா நோட் பண்ணி. நீங்கள் இது இப்போ டிஸ்பிளேயில் இருக்கிறதாங்க என்னுடைய ரெஃபர் ஐடி, டிஸ்பிளேயில் இருக்கிறதா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு. நான் வந்து வீடியோவில் சொல்கிறது வச்சது உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சுது வச்சது அதில் புரியல்டான்னு சரிங்க. நீங்கள் வந்து எனி டைம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என்னுடைய நேம் மகாராஜா. மை வாட்ஸ்அப் நம்பர் 86 67 44 82 46. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு. மேலே இருக்கிறதா என்னுடைய ரெஃபர் ஐடி. நீங்கள் வந்து சேம்காஸ் டிஜிட்டல் இந்தியா ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போகும்போது ஸ்பான்சர் ரெஃபர் ஐடின்னு கேட்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த இடத்துல 16 95 31 56 இந்த ரெஃபர் ஐடி கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மகாராஜாவும் கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு 7 ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லி சேம்காஸ் நிறுவனம் ஒரு ரெஃபர் ஐடி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி ரெஃபர் ஐடி வந்துருச்சு அப்படின்னா, அப்படி ரெஃபர் ஐடி வந்த அப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம்
ப்ராசஸ் பண்ணணும் உங்களுக்கு இவ்வளோ நேரம் நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்போ வந்து எப்படி ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு எப்படி ஃபேஸ்புக் குரூப்பில் போய் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபேஸ்புக் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய ஃபேஸ்புக் குரூப்பை எப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதாங்க இப்படி நீங்கள் ஃபேஸ்புக் குரூப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் குரூப்பை இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபேஸ்புக் குரூப் நீங்கள் ஃபேஸ்புக் ஐடி வச்சுருந்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதை பற்றி சொல்ல போகிறேன். அப்படியே கீழே வாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதில் குரூப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடியிலே குரூப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போனீங்க அப்படின்னா 3 கொடுத்துருப்பாங்க. குரூப்ஸு, டிஸ்கவர், கிரியேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. குரூப்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஏற்கனவே ஏதாவது குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றின டீட்டெயில் நமக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னென்ன குரூப்பில் இருக்கீங்களோ அது பற்றின எல்லா குரூப்புமே நமக்கு குரூப்பில் காமிக்கும். டிஸ்கவர் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அல்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டிஸ்கவரில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிஸ்கவரில் போய் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஐடியில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கீழே வந்தீங்கன்னா குரூப்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே வந்த அப்புறம் இப்போ வந்து டிஸ்கவர் ஆப்ஷனுக்குள்ளே வந்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படி இப்போ ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சில பேருக்கு ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ண தெரியாது. ஸோ அவங்களுக்கு எப்படி ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் நல்லா கீழே வாங்க. பாருங்கள், இதிலே உள்ளே வந்தீங்கன்னா அவங்களுக்கு நிறையா குரூப் இதிலே கொடுத்துருப்பாங்க. அவைலபிள் நமக்கு இருக்கும். இது நல்லா பார்த்துங்க. காதல் கதைன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குங்க. அதில் நல்லா நோட் பண்ணுங்கள். 157.6K மெம்பர்ஸ்ன்னு இருக்காங்க. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. கேனா 1000ங்க, எம்முன்னா அது லட்சத்தை குறிக்கிங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 157.6K அப்படின்னா இந்த குரூப்பில் கிட்டத்தட்ட 1,57,600 பேருக்கிட்ட இந்த குரூப்பில் மெம்பராக இருக்காங்கன்னு அர்த்தங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அதிகமான குரூப்பாக இருக்கிற மெம்பரை பார்த்து அதிகமான மெம்பராக இருக்கிற ஃபேஸ்புக் குரூப் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், நான் இப்போ பக்கத்தில் ஜாயின் இருக்குது. ஜாயின் கொடுத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சென்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண தெரிலனா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது ஜாயின் பண்ணுறவங்க வந்து டெய்லி ஒரே நாளில் நீங்கள் 30 குரூப் 40 குரூப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிடாதீங்க. அதாவது நீங்கள் வந்து 30 குரூப் 40 குரூப் ஜாயின் பண்ணுங்கள். ஆனால் டெய்லி 10 குரூப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு 10 குரூப் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு 10 குரூப் ஜாயின் பண்ணுங்கள். திரும்ப அதுக்கடுத்த நாள் ஒரு 10 குரூப் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டினியூவாக ஒரு 3-4 நாளைக்கு தொடர்ந்து 10 குரூப்பாக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கைவசம் 40 குரூப் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்பை கிரியேட் பண்ண அட்மினோ அல்ல அந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸோ உங்களை கண்டிப்பாக அந்த குரூப்பில் உங்களையும் மெம்பர் ஆக்கிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 1 or 2 டேஸுக்குள்ளே நீங்கள் அந்த குரூப்பில் உங்களை வந்து நம்ம வந்து மெம்பர் ஆகிடலாம். இப்படி தாங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா மறுபடியும் சொல்கிறாங்க. கேனா 1000 குறிங்க, எம்முன்னு லட்சத்தை குறிங்க. இந்த மாதிரி நீங்கள் அதிகமான மெம்பராக இருக்க குரூப்பை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கீழே பாருங்கள், வாய் விட்டு சிரிங்கன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் பார்த்தீங்கன்னா 457.8K மெம்பர்ஸ்ன்னு இருக்கிறாங்க. அப்போனா அந்த குரூப்பில் கிட்டத்தட்ட 4,54,800 பேர் மெம்பராக இருக்காங்க. அந்த குரூப்பில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணுங்க. சரிங்களா? இப்போ வந்து ஜாயின் பண்ணுறத பற்றி சொல்லிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா குரூப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மினிமம் ஒரு 30 குரூப் 40 குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 10 குரூப்புக்கு மேலே நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண வேண்டாம். இன்றைக்கி 10 குரூப் ஜாயின் பண்ணுங்கள், நாளைக்கு 10 குரூப், இந்த மாதிரி கண்டினியூவாக தொடர்ந்து ஒரு 4 நாளைக்கு 10 குரூப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் 10 குரூப்புக்கு மேலே நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சம்டைம் நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடி லாக் ஆனாலும் ஆகிரும். ஸோ அதுக்காகத்தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 10 குரூப்புக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தாலே போதும். ஏன்னா நம்ம வந்து 3 நாளைக்கு 4 நாளைக்கு நீங்கள் 10 நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கைவசம் 4 நாளைக்கு அப்புறம் நம்ம கைவசம் நம்மக்கிட்ட 40 குரூப் வந்துடும். ஸோ நம்ம வந்து 40 குரூப் வந்த பிறகு நான் இப்போ வந்து எப்படி நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம போஸ்ட்டு போகிறோன்னு சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி ஃபேஸ்புக் குரூப்பில் எப்படி போஸ்ட்டு போட போகிறேன்னு சொல்கிறேங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி ஓப்பன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா குரூப்புன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா குரூப்பு டிஸ்கவர்னு சொல்லி இருக்கும். அதில் டிஸ்கவரில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ண அப்புறம் இப்போ எப்படி நம்ம வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் போஸ்ட்டு போகிறதுன்னு சொல்கிறாங்க. நான் பாருங்கள், பக்கத்துலேயே குரூப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா. அதாவது குரூப்னா நம்ம ஏற்கனவே நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டீங்க, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நீங்கள் ஜாயின் பண்ண குரூப் நீங்கள் என்னென்ன குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அந்த குரூப்ஸ் ஆப்ஷனில் காமிக்கும். பாருங்கள், நான் இத்தனை குரூப்ஸில் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து வாங்க சேர்க்கலான்னு சொல்லி குரூப்பில் நான் ஏற்கனவே ஆல்ரெடி நான் மெம்பராக இருக்கேன். இப்போ அந்த குரூப்பில் எப்படி நான் போஸ்ட்டு போகிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த குரூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சம்திங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ரைட் சம்திங்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், மேலே வந்து பப்ளிக்குங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் நம்ம போடுற போஸ்ட் பப்ளிக்காக தெரியும். இந்த இடத்துல நீங்கள் வந்து சேம்பர்ஸ் பற்றி போஸ்ட் நீங்கள் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் நான் என்ன பேஸ்ட் பண்ணியிருக்கேன் நல்லா பாருங்கள். வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிக்கலாம், ₹1 கூட முதலீடு இல்லாமல் சம்பாதிக்கலாம், ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதும், நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி அது மாதிரி நான் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். என்ன டீட்டெயில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். இது வந்து யார் எல்லாருமே பண்ணலாம், படிப்பறிவு தேவையில்லை, ஆண் பெண் யாருனாலும் இந்த ஜாப் பண்ணலாம். அதை பற்றி நான் டீட்டெயில் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், அப்புறம் வந்து இது வந்து எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த மாதிரி சாம்காஸ்ட் டிஜிட்டல் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெஃபர் ஐடி கேட்கும். இந்த இடத்துல என்னுடைய ரெஃபர் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சாம்காஸ்ட் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கும் சொல்லி ஒரு ரெஃபர் ஐடி வந்திருக்கும். நீங்கள் உங்கள் ரெஃபர் ஐடியை நீங்கள் வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் போஸ்ட் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஃபர் ஐடியை போட்டுட்டு கீழே 9 ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப சப்மிட் பண்ணுங்கள். திரும்ப உங்களுக்கும் சொல்லி ரெஃபர் ஐடி வந்துடும். திரும்ப நீங்கள் உங்கள் ரெஃபர் ஐடியை வச்சு நீங்கள் மற்றவங்களை ஜாயின் பண்ண வைக்கும்போது உங்களுக்கு இன்கம் கிடைக்கும்னு சொல்லி நான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி போஸ்ட் போட்டிருக்கேன். கீழே என்னுடைய மொபைல் நம்பரையும் என்னுடைய ரெஃபர் ஐடியும் வச்சு நான் போஸ்ட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரையும் உங்களுடைய ரெஃபர் ஐடியை வச்சு நீங்கள் போஸ்ட் போடுங்க. இதே நீங்கள் பாய்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபர் ஐடியும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் வச்சு போஸ்ட் போட்டுறீங்க. இதே கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா, சார் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் எப்படி சார் நான் கேர்ள்ஸாக இருந்து என்னுடைய ஃபோன் நம்பர் நான் எப்படி சார் போட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து வெறும் இந்த சாம்காஸ்ட் பற்றின டீட்டெயில் மட்டும் நீங்கள் வச்சு போஸ்ட் போடுங்க. சாம்காஸ்ட் பற்றின டீட்டெயிலும் உங்களுடைய ரெஃபர் ஐடி மட்டும் நீங்கள் வச்சு போஸ்ட் போடுங்க. அதாவது சில கேர்ள்ஸ் உங்களால் வர்ற ஃபோன் கால் உங்களால் கேண்டில் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை போடுங்க. இல்லை ஃபோன் நம்பர் நீங்கள் போட வேண்டாம், சரிங்களா? அப்புறம் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நான் கீழே பாருங்கள், பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் ஒரு வேர்டு வச்சுட்டு இருக்கேன். பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வச்சுருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே வந்து சாம்காஸ்ட் நிறுவனத்துலேருந்து நான் வந்து பேமெண்ட் வாங்கியிருப்பேன். அதாவது நான் வந்து இதில் இன்கம் பண்ணதை நான் பேங்க் வித்ட்ரா பண்ணியிருப்பேன். அப்படிங்கும்போது என்னுடைய பேங்க் வித்ட்ரா ஆயிடுச்சுன்னு சொல்லி பேங்க்லேருந்து ஒரு SMS அனுப்பியிருப்பாங்க பார்த்தீங்களா? அதை கூட நான் இதில் ப்ரூஃபாக வச்சு நான் அனுப்பலாம். நான் வந்து போஸ்ட் போடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கீழே வந்து ஆடு ஃபோட்டோஸ் அண்ட் மோர் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். அது உள்ளே வந்தீங்க அப்படின்னா பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ரூஃப் அனுப்பிட்டுருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் ப்ரூஃபை கூட நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ப்ரூஃபை கூட நீங்கள் வச்சு போஸ்ட் போடலாம். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேங்க, உங்களுக்கு வந்து போஸ்ட் போட தெரியலை, இந்த மாதிரி மாடல் இந்த பாருங்கள் மேலே இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ண உங்களுக்கு தெரியலை, உங்களுக்கு தமிழ் டைப்பு தெரியலட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி எனக்கு மாடல் எனக்கு வேணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட பரவாயில்லைங்க. என்னுடைய மொபைல் நம்பர், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கூட கண்டிப்பாக உங்களுக்கு மாடல் கூட சென்ட் பண்ணி வைக்கிறேன். இல்லைனா இந்த மாதிரி பேங்க் ப்ரூஃப், என்னுடைய பேங்க் ப்ரூஃப் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து பேங்க் ப்ரூஃப் கூட வச்சு நீங்கள் போஸ்ட் போடலாம். இந்த மாதிரி சார் பேங்க் ப்ரூஃப் வச்சு தான் போஸ்ட் போடணும்னு அவசியம் இல்லைங்க, சரிங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி பேங்க் ப்ரூஃப் இல்லாமல் சாதாரணமாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அஜித் விஜய் போட்டால் கூட வச்சு நீங்கள் வச்சு கூட இந்த மாதிரி சாம்காஸ்ட் நிறுவனத்துடைய போஸ்ட் மட்டும் வச்சு அஜித் விஜய் போட்டால் கூட வச்சு கூட நீங்கள் போஸ்ட் போடலாம். இல்லைனா இந்த மாதிரி சென்ட்ரலாக ஏதாவது ஒரு தலைவர்கள் படம் வச்சு கூட நீங்கள் போஸ்ட் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், சாம்காஸ்ட் நிறுவனத்தை பற்றி நம்மளுடைய ரெஃபர் ஐடியை வச்சு நம்மளுடைய ஃபோன் நம்பரை வச்சு இப்படி தான் நம்மளுடைய இந்த மாதிரி ஃபோட்டோ ஏதாவது வச்சு நம்ம வந்து ப்ரூஃப் வச்சு நம்ம கூட போஸ்ட் போடலாம். இந்த மாதிரி சில குரூப் இருக்குங்க. இந்த மாதிரி குரூப்பில் வச்சு இப்படி தாங்க போஸ்ட்டு போடணும். சில குரூப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த குரூப்பில் எப்படி போஸ்ட்டு போடுறேன்னு சொல்கிறேன். எப்படின்னு கீழே வாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், சென்னை ஷாப்பிங் சொல்லி ஒரு குரூப் இருக்குது. நான் அந்த குரூப்பில் ஏற்கனவே நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அந்த குரூப் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த குரூப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த குரூப்பில் எப்படி போஸ்ட் போடுறேன்னு சொல்கிறேன். அது இப்போ வந்து வாங்க சரிக்கலாம். அந்த மாதிரி சில குரூப்பில் வந்து ரைட் சம்திங் சொல்லியிருக்கும். இந்த மாதிரி சில குரூப்பில் வந்து பாருங்கள், வாட் ஆர் யூ செல்லிங் சொல்லியிருக்கும். இது என்ன மாதிரி குரூப்னு நான் சொல்கிறேங்க. இந்த வாட் ஆர் செல்லிங் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா பாருங்கள், வாட் ஆர் யூ செல்லிங்கு, ப்ரைஸு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, இது என்ன மாதிரி குரூப் அப்படின்னா, இப்போ நம்மளை மாதிரி தனிப்பட்ட நபர்கள் ஏதாவது கடை வச்சுருப்பாங்க. மொபைல் கடையோ அல்லது ஜுவல்லரி கடையோ அல்லது ட்ரெஸ் கடையோ ஏதோ, இல்லைன்னா ஷூஸ் கடை, இந்த மாதிரி செப்பல்ஸ் கடையோ ஏதோ ஒரு கடை வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ஃபேஸ்புக் குரூப்பில் அவங்க போஸ்ட் போட்டு அவங்க சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க இது மாதிரி தனிப்பட்ட நபர்கள் கடை வச்சு அவங்க ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சி அவங்க ஃபேஸ்புக் குரூப்பில் போஸ்ட் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கான குரூப் தான் இது. இதில் நம்மளுடைய சாம்காஸ்ட் பற்றின போஸ்ட் எப்படி போஸ்ட் போடுறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த வாட் ஆர் யூ செல்லிங் சொல்லி இருக்கா, டச் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உள்ளே பாருங்கள், வாட் ஆர் யூ செல்லிங் சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டோட டைட்டில் வைப்பாங்க. அவங்க என்ன விற்க போகிறாங்கன்னு சொல்லி அவங்க டைட்டில் வைப்பாங்க. இந்த இடத்துல நான் என்ன டைட்டில் வைக்க போகிறேன்னு சொல்லி பாருங்கள்.
நான் என்ன டைட்டில் வைக்க போகிறேன் அப்படின்னா, இல்லத்தரசிகள் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்கலாம்னு சொல்லி நான் டைட்டில் வச்சுருக்கேன். கீழே ப்ரைஸ் அவங்களுடைய ப்ராடக்ட் ப்ரைஸை நான் வைக்க போகிறேன், வைப்பாங்க. நான் இதில் என்ன ப்ரைஸ் வைக்க போகிறேன் அப்படின்னா, வெறும் 0 மட்டும் வைக்க போகிறேன். 0 வச்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீன்னு சொல்லி அதுவே கன்வெர்ட் ஆயிரும். கீழே வந்து மயிலாடுதுறை, நீங்கள் வந்து என்ன பிளேஸ்னாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் என்ன நெட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நெட்டி கொடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் எப்படி அந்த வாங்க சரிக்கலாம்னு சொல்லி நான் எப்படி நான் கொடுத்தனோ அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அதில் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வச்சு நான் சேங்கஸ் டீட்டெயில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி செய்யணும், எப்படி என்னுடைய ரெஃபர் ஐடி, என்னுடைய ஃபோன் நம்பர் வச்சு இந்த மாதிரி வச்சு கூட இந்த மாதிரி கீழே வந்து பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் சொல்லி கூட நீங்கள் வச்சு கூட போஸ்ட் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் இப்படி வச்சு தான் நீங்கள் போஸ்ட் போடணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த பாருங்கள் பார்ட் டைம் ஜாப், இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் கூட இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு கூட நீங்கள் போஸ்ட் போடலாம். பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி வச்சு கூட நீங்கள் போஸ்ட் போடலாம். இப்படி தாங்க ஃபேஸ்புக் குரூப்பில் போஸ்ட் போடுறது. சரிங்களா? நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவில் சொன்னது போல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை நீங்கள் நம்பி பண்ணலாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ₹1 கூட பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக பண்ணலாம் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். இப்படி தான். சரிங்களா? நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து A to Z ஜாம்கஸில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேங்க. மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும், இல்லை ஃபேஸ்புக் குரூப்பில் எப்படி அதை எனக்கு ஜாயின் பண்ண தெரியலை, எனக்கு ஜாம்கஸ் பற்றி டீட்டெயில் வேணும், இல்லைனா எனக்கு ஃபேஸ்புக் குரூப்பில் எனக்கு போஸ்ட் போட தெரியலை, ஃபேஸ்புக் குரூப்பில் எனக்கு ஜாயின் பண்ணணும், ஃபேஸ்புக் குரூப்பில் எனக்கு போஸ்ட் போடுறதுக்கு அந்த போஸ்ட் மாடல் வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டீட்டெயில் தேவைப்பட்டாலும் தயவுசெய்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய நேம் மகாராஜா. மை வாட்ஸ்அப் நம்பர் இதாங்க, நோட் பண்ணிக்கோங்க. மை வாட்ஸ்அப் நம்பர் 86 67 44 82 46. மறுபடியும் சொல்கிறேங்க, என்னுடைய ரெஃபர் ஐடி 16 95 31 56. மை வாட்ஸ்அப் நம்பர் 86 67 44 82 46. உங்களுக்கு சேம்காஸ் டிஜிட்டல் இந்தியா பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணுங்கள், அல்லது கால் பண்ணுங்கள், அல்லது மிஸ்டு கால் கொடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். சரிங்களா? வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நன்றி.